எடுத்தறியப்பட்ட ஷைத்தானின் தீங்கை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன். லா யஸ்தவி அஸ்ஹாபன் நாரி வ அஸ்ஹாபுல் ஜன்னஹ் அஸ்ஹாபுல் ஜன்னதி ஹுமுல் ஃபாயிஸூன். நரகவாசிகளும் சொர்க்கவாசிகளும் சமமாக மாட்டார்கள். சொர்க்கவாசிகள் அவர்கள் தாம் வெற்றி அடைந்தவர்கள். لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون. நபியே, இந்த குர்ஆனை ஒரு மலையின் மீது நாம் இறக்கி வைத்திருந்தால் அல்லாஹ்வின் பயத்தால் பணிந்ததாக பிளந்துவிடக்கூடியதாக அதை நிச்சயமாக நீர் கண்டிருப்பீர். மேலும் அந்த உதாரணங்கள் அவற்றை மனிதர்களுக்கு அவர்கள் சிந்திப்பதற்காகவே நாம் கூறுகிறோம். ஹுவல்லாஹு அல்லஸீ லா இலாஹ இல்லா ஹு ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதஹ் ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். அவன்தான் அல்லாஹ். அவன் எத்தகையவன் என்றால் அவனை தவிர வணக்கத்துக்குரிய வேறு நாயன் இல்லை. அவன் மறைவானதையும் வெளிப்படையானதையும் நன்கறிகிறவன். அவனே அளவற்ற அருளாளன், மிக கிருபையுடையவன். ஹுவல்லாஹு அல்லஸீ லா இலாஹ இல்லா ஹு அல் மலிகுல் குத்தூசுஸ் ஸலாமுல் முஃமின் المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون. அவன்தான் அல்லாஹ். அவன் எத்தகையவன் என்றால் அவனை தவிர வணக்கத்துக்குரிய வேறு நாயன் இல்லை. அவன்தான் உண்மையான பேரரசன், பரிசுத்தமானவன், சாந்தி அளிப்பவன், அபயமளிப்பவன், கண்காணிப்பவன், யாவரையும் மிகைத்தவன், அடக்கி ஆளுபவன், பெருமைக்குரியவன். அவர்கள் இணை வைப்பவற்றை விட்டும் அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். ஸதகல்லாஹுல் அஸீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஷஹ்ருர் ரமலான் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ரமலான் மாதம் என்றாலே எல்லோருமே அமல் இபாதத்துகளில் ஈடுபடுவோம். நாங்கள் என்னதான் அமல் இபாதத்துகளில் ஈடுபட்டாலும் எங்களுடைய பிள்ளைகளை அமல்களில் ஈடுபடுத்துவது என்பது கொஞ்சம் கடினமான காரியம்தான். அதை பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் எங்களோடு கலந்து கொள்ள வந்திருக்கின்றார் மௌலவியா உமைரா நூருல் ஹம்சா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சகோதரி. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஆம், இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீர்களேயானால் எங்களுடைய பிள்ளைகளை நோன்பு பிடிக்க வைப்பது என்பது ஒரு கடினமான காரியமாகவே இருக்கின்றது. எந்த வயதில் நாங்கள் அவர்களை நோன்பு பிடிக்க வைப்பது, அதே போல் அவர்களை நோன்பு பிடிக்க கட்டாயப்படுத்தலாமா, இப்படி பல கேள்விகள் எங்களுடைய பெற்றோர்களுக்கு இருக்கின்றது. பொதுவாக குழந்தைகளை எந்த வயதில் நாங்கள் நோன்பு பிடிக்க கட்டாயப்படுத்தலாம், அல்லது அவர்களாகவே உணர்ந்து பிடிக்க வேண்டுமா? பிள்ளைகளுக்கு நோன்பு கடமையாகும் வயதை பொறுத்தவரையில் பருவ வயதை அடைந்த நோன்பு பிடிக்க சக்தியுள்ள பிள்ளைகளுக்கே நோன்பு பிடிப்பது கடமை. ஆனால் பருவ வயதை அடைவதற்கு முன்பு நாங்கள் நோன்பு பிடிப்பதற்கு பிள்ளைகளை பழக்க வேண்டும்.
நோன்பு பிடிப்பதற்கு பிள்ளையை பழக்க ஆரம்பிக்கும் வயதை பொறுத்தவரையில் பிள்ளை எந்த வயதில் நோன்பு பிடிப்பதற்கு சக்தி இருக்கின்றதோ அந்த வயதிலிருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு உடல் ஆரோக்கியம் உள்ள சாதாரண ஒரு பிள்ளையை 6 அல்லது 7 வயதில் நமக்கு நோன்பு பிடிக்க வைக்க ஆரம்பிக்கலாம். நோன்பு பிடிக்க பழக்க வேண்டும். முதலாவதாக சஹர் செய்து ஒரு 9 மணி, அதன் அடுத்த நாள் 10 மணி, அப்படி படிப்படியாக கொஞ்சம் நேரமாக பிள்ளைகளை நோன்பு பிடிப்பதற்கு நமக்கு பழக்கலாம். ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹாபாக்கள் போன்றவர்களும் எமக்கு வணக்கங்களை படிப்படியாகத்தான் பழக்கினார்கள். இஸ்லாமிய வழிகாட்டலும் அவ்வாறு தான் இருந்தது. ரமலான் மாதத்தில் நோன்பு விதியாக்கப்பட்டதும் முதலாவதாகவே ஆஷூரா, வருடத்தில் ஒரே ஒரு நோன்பு பிடிப்பது தான் மக்களுக்கு கடமையாக இருந்தது. அது ஆஷூரா நோன்பு. அதன் பின்பு தான் ஹிஜ்ரி 2வது வருடம் ரமலான் மாத நோன்பு கடமையானது. அதுவும் 3 கட்டமாக அல்லாஹு தாலா ரமலான் மாத நோன்பை கடமையாக்கினான். முதல் கட்டமாக ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு நோக்க வேண்டும். ஆனால் நோன்பு பிடிக்க விருப்பமானவர்கள் பிடிக்கலாம், விருப்பமில்லாதவர்கள் அந்த நோன்புக்கு பகரமாக ஒரு ஏழைக்கு உணவளிக்கலாம். அதாவது எந்த வயதினராக இருந்தாலும் பருவ வயதை அடைந்த நோன்பு பிடிக்க சக்தியுள்ள இந்த பிரயாணி அல்லாதவர்கள், அதாவது நோன்பு பிடிக்க சக்தி இருக்க வேணும், பருவ வயதை அடைந்திருக்க வேணும், அடுத்தது ஒரு ஊரில் தங்கியிருக்கக்கூடியவராக இருக்க வேணும். பிரயாணிக்கு நோன்பு திறப்பதற்கு, நோன்பு விடுவதற்கான சலுகை இருந்தது. அடுத்த கட்டமாக அல்லாஹு தாலா நோன்பை கட்டாயமாக வலியுறுத்தி அனைவரும், பருவ வயதை அடைந்த சக்தியுள்ள அனைவரும் கட்டாயமாக நோன்பு நோக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா கடமையாக்கினார். அதுவும் அந்த நோன்பு எவ்வாறு இருந்ததெனில், ஒருவர் நோன்பு திறந்ததிலிருந்து சஹர் வரைக்கும் தூங்கக்கூடாது. தூங்கினால் அவருக்கு சஹர் உணவு சஹர் நேரத்தில் சாப்பிடவோ குடிக்கவோ முடியாது. தொடர்ந்து அடுத்த நாள் இஃப்தாருக்கு தான் அவருக்கு சாப்பிடவும் குடிக்கவும் முடியும். இந்த கட்டத்தில் மக்கள் மிகவும் சிரமத்தை எதிர்கொண்டார்கள். எனவே அல்லாஹு தஆலா அவர்களுடைய சிரமத்தை போக்குவதற்காக அந்த நிபந்தனையை, அதாவது தூங்கினால் சஹர் செய்ய முடியாது என்ற நிபந்தனையை எடுத்து மக்களுக்கு இலகுபடுத்தி கொடுத்தான். இதிலிருந்து எமக்கு விளங்குவது என்னவென்றால், அல்லாஹு தஆலா மக்களுக்கு வணக்கங்களை விதியாக்கும் போது இலகுபடுத்தல் என்ற அடிப்படையாக கொண்டு தான் வணக்கங்களை அல்லாஹு தஆலா கடமையாக்கினான். எனவே நாமும் எமது பிள்ளைகளுக்கு வணக்கங்களை சொல்லிக் கொடுக்கும் போது சிறிதாக அவர்களுக்கு இலகுபடுத்தி நட்பான முறையில் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவ்வாறு சொல்லிக் கொடுக்கும் போது தான் பிள்ளைகள் அதனை விரும்பி செய்வார்கள். நிரந்தரமாக அந்த பிள்ளைகள் அந்த வணக்கங்களில் ஈடுபடுவார்கள். ஆம், எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் சிறு வயதில் சொல்லுவோம், அரை நோன்பு, கால் நோன்பு, முக்கால் நோன்பு என்று எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் கிண்டல் அடிப்போம். ஆனால் அது ஒரு நல்ல பழக்கமாகத்தான் இருந்து வருகிறது. அது உண்மையில் அது ஒரு நல்ல பழக்கம். ஏனெனில் பிள்ளையை திடீரென்று காலையிலிருந்து மகரிப் நேரம் வரைக்கும் உண்ணாமலோ குடிக்காமலோ ஒரே அடையில் பழக்கினால் சில வேளை பிள்ளையில் உடல் ரீதியாக பிள்ளைக்கு அது தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் சிறிதாக பழக்கும் போது பிள்ளையின் உடம்பும் பசியையும் தாகத்தையும் தாங்குவதற்கு பழகிக்கொள்ளும். இஸ்லாமிய வழிமுறை அதுதான். இஸ்லாம் படிப்படியாகத்தான் பெரும்பாலும் வணக்கங்களையும் தான் சட்டங்களையும் அல்லாஹு தஆலா விதியாக்கிய போது படிப்படியாகத்தான் அதனை விதியாக்கினான். உதாரணமாக மதுசாரத்தை அல்லாஹு தஆலா முற்றுமுழுதாக ஹராமாக்கிய போதும் அந்த மதுசாரத்துக்கே அடிமையாக இருந்த மக்களை முதலில் அதில் நன்மைகளும் இருக்கின்றன, தீமைகளும் இருக்கின்றன என்று சொல்லி அதனுடைய தன்மையை அல்லாஹு தஆலா விளங்கப்படுத்தினார். 2வது கட்டமாக தொழுகையில் மட்டும் நீங்கள் குடிக்க வேணும் என்று சொல்லி அல்லாஹு தஆலா இந்த தொழுகையில் மட்டும் தவிர்த்தான். 3வது கட்டமாகத்தான் முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளுங்கன்னு சொல்லி அல்லாஹு தஆலா தடுத்தான். எனவே படிப்படியாக நாங்கள் பிள்ளைகளுக்கு வணக்கங்களை பழக்குவது தான் நபி வழி. ஒரே தடவையில் முழு நோன்பையும் பிடியுங்கள் என்று சொல்வது உண்மையில் நபி வழியுமல்ல. அவ்வாறு செய்யும் போது பிள்ளைகளுக்கும் அசௌகரியமாக இருக்கும். பிள்ளைகள் விரும்பி செய்ய மாட்டார்கள். நாம் பிள்ளைகளுக்கு எந்த வணக்கமாக இருந்தாலும் அதனை பழக்கும் போது பிள்ளைகள் அதனை நேசித்து அதனை அவர்களாகவே விரும்பி செய்யும் அமைப்பில் நாங்கள் பிள்ளைகளுக்கு பழக்க வேண்டும்.
உளவியல் ரீதியாகவும் குழந்தைகளுக்கு நாம் ஒரு விடயத்தை அன்பாக சொல்லும் பொழுதுதான் அந்த விடயம் அவர்கள் தொடர்ந்து செய்யக்கூடியதாக இருக்கும். எப்பொழுதுமே குர்ஆனும் விஞ்ஞானமும் உளவியலும் ஒன்றுபட்டே காணப்படுகிறது என்பது மறுக்க முடியாத உண்மையாகவே இருக்கின்றது. ஆம் சகோதரி, அதே போல சில பெற்றோர்கள் கவலைப்படுவார்கள், என்னுடைய பிள்ளை மெலிந்திருக்கின்றது, சரியாக ஷஹர் நேரத்தில் சாப்பிடுவதில்லை, இப்படியெல்லாம் கவலைப்படுவார்கள். இருந்தாலும் அவர்கள் பிள்ளைகள் நோன்பு பிடிக்க ஆசை வைப்பார்கள். பெற்றோர்கள் அதற்கு மறுப்பு தெரிவிப்பார்கள். காரணம் தன்னுடைய பிள்ளையின் உடல்நிலை பாதிக்கும் என்று. அப்படி ஏதும் நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றதா? நாம் பிள்ளையை நோன்பு பிடிக்க வைக்கும் போது பிள்ளையின் உடல்நிலையை பார்க்க வேண்டும். அதாவது நோன்பு யாருக்கு உடல் ரீதியாக நோன்பு பிடிக்கிறதுக்கு சக்தி இருக்கின்றதோ அவர்கள் தான் நோன்பு நோக்க வேண்டும். எனவே இயல்பிலே பிள்ளைகள் பலவீனமானவர்களாக இருந்தால் அவர்களுடைய அந்த நிலைமை சரியாகும் வரைக்கும் அவர்களை நோன்பு பிடிக்காமல் வைப்பது சிறந்தது. இல்லாவிடில் சஹருக்கு நோன்பு பிடித்து கொஞ்சம் நேரம் 9-10 மணி அளவில் பிள்ளை நோன்பு விடுவது போல் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கும் போதும் பிள்ளை அதற்கு பழகிக்கொள்ளும். அதிலும் குறிப்பாக பெற்றோர், குறிப்பாக தாயின் கடமை சஹர் நேரம் நோன்பு திறந்ததன் பிறகு பிள்ளைகளுக்கு போஷாக்குள்ள உணவுகளை வழங்குவது, அதே போல் அதிகமான நீர் அருந்த வைப்பது, அப்படியாக நாங்கள் நடந்து கொண்டால் பிள்ளைகளுக்கு அது ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஏனெனில் இஸ்லாமிய ஷரியாவின் அடிப்படை இலக்குகள் 5: மனிதனுடைய உயிரை பாதுகாத்தல், மனிதனுடைய உடைமைகளை பாதுகாத்தல், மார்க்கத்தை பாதுகாத்தல், சந்ததிகளை பாதுகாத்தல், புத்தியை பாதுகாத்தல். எனவே ஒரு நோன்பு பிடிப்பது பிள்ளையின் ஒரு மனிதனின் ஆரோக்கியத்துக்கு கேடு விளைவிப்பது என்பது ஷரியாவின் அடிப்படை இலக்குக்கு முரணானது. ஆனால் இப்போது நவீன சில ஆய்வுகள் கூட சொல்கின்றன, நோன்பு பிடிப்பதால் உடம்பிலுள்ள புற்றுநோய் கலங்கள் அழிக்கப்படுவதாக சில ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. எனவே நோன்பு என்பது நோய் நிவாரணியாகவே இருக்கின்றது. அதாவது இஸ்லாம் ஷரியா வழிகாட்டிய முறையில், அல்லாஹு தாலா வழிகாட்டிய முறையில் நாம் எமது பிள்ளைகளை நோன்பு பிடிக்க வைப்பதால் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்பதே நான் கருதுகின்றேன். அடுத்தது, நாம் சஹர் செய்யும் போது லேட்டாக பிற்படுத்தி சஹர் செய்து அதே மாதிரி நோன்பு திறக்கும் போது அவசரமாக பிள்ளைகளை நோன்பு திறக்க வைப்பதும் பிள்ளைகளுக்கு அந்த நோன்பை இலகுவாக்கி கொடுக்கும். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீர்களே ஆனால் எந்த கஷ்டமும் யாருக்குமே இல்லை. ஆனால் சஹாபா காலங்களில் பார்த்தீர்களே ஆனால் எல்லா விடயத்துக்குமே அவர்கள் கஷ்டப்பட்டிருப்பார்கள். அந்த காலத்தில் அவர்களுடைய பிள்ளைகளை, அதாவது சஹாபாக்கள் அவர்களுடைய பிள்ளைகளை நோன்பு பிடிக்க வைக்க என்ன மாதிரியான வழிகளை அவர்கள் கையாண்டார்கள்? முதலாவது முன்மாதிரி. கட்டாயம் அவர்கள் முன்மாதிரியாக இருந்தார்கள். அப்துல்லாஹிப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸிலே சொல்கின்றார், நான் எனது பெற்றோரை பார்த்து தான் நோன்பு பிடிக்கின்றேன். எனவே பெற்றோர் முன்மாதிரியாக இருக்கும் போது பிள்ளைகள் அதே போல் பிள்ளைகளும் நோன்பு பிடிப்பார்கள். ஏன்னால் வலிமையாக நாம் பிள்ளைகளுக்கு சொல்வதை அவர்கள் செய்ய மாட்டார்கள், நாம் செய்வதைத்தான் அவர்களும் செய்வார்கள். எனவே கட்டாயமாக பெற்றோர்கள், பிள்ளையை சூழ உள்ள உறவினர்கள் பிள்ளைக்கு முன்மாதிரி வணக்கங்கள், நோன்பாக இருந்தாலும் சரி, ஏனைய தொழுகை போன்ற ஏனைய வணக்கங்களாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அடுத்து சஹாபாக்களும் தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தான் இலகுபடுத்துதல், படிப்படியாக பழக்குதல், வணக்கத்தை படிப்படியாக பழக்குதல், நட்புடன் பழக்குதல் போன்ற வழிமுறைகளை அவர்கள் கையாண்டார்கள். அவ்வாறு நாம் பழக்கும் போது தான் பிள்ளை விருப்பத்துடன் செய்கிறது. எமக்கு இங்கு எந்த ஒரு வணக்கத்தையும் பிள்ளைக்கு திணிக்க முடியாது. திணித்து செய்கிறதால் அது பிள்ளையில் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. பிள்ளை விரும்பி செய்வதே எமது நோக்கமாக இருக்க வேண்டும். எனவே அன்பாக நட்பான முறையில் பிள்ளைக்கு அந்த வணக்கத்தை பழக்க வேண்டும். அடுத்து சஹாபாக்கள் பரிசு வழங்கினார்கள். ஒரு ஹதீஸிலே அர்-ருபை பின்த் முஅவ்வித் என்ற சஹாபி பெண்மணி கூறுகின்றார், ஆஷுரா நோன்பு மட்டும் கடமையாக இருந்தபோது அவர்களுடைய சிறு பிள்ளைகளை நோன்பு பிடிக்க வைப்பார்கள். அப்போது பிள்ளை களைப்பு காரணமாக அழுதால் பிள்ளைக்கு
ஒரு பொம்மையை கொடுத்து பிள்ளையிட அந்த களைப்பை மறக்கடிக்க செய்வார்கள். எனவே அந்த அன்பளிப்புகள் கொடுப்பதன் மூலமும் பிள்ளைகளை வணக்கங்கள் செய்வதற்கு உற்சாகப்படுத்தினார்கள். அடுத்து நாம் அன்பளிப்புகள் கொடுக்கும் போது இன்னொரு விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். நாம் இந்த வணக்கத்தை செய்வதால் இதை நாம் உலகத்தில் இந்த அன்பளிப்பு எமக்கு கிடைத்தது, ஆனால் மறுமையில் இதைவிட பல மடங்காக கிடைக்கும் என்பதை பிள்ளைகளுக்கு ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் பிள்ளைகள் எல்லாத்தையுமே உலகத்தில் மட்டும் எதிர்பார்ப்பார்கள். கொடுக்கின்ற அன்பளிப்பு கூட இஸ்லாத்தோடு, அதாவது மார்க்க ரீதியாக அவர்களை இன்னும் வலுப்படுத்தக்கூடிய விதமாக இருந்தால் அது இன்னமும் சிறப்பாக இருக்கும். பாடசாலை ஆசிரியர்கள் கூட இந்த ஒழுக்க விழுமியங்கள் சம்பந்தமாக நிறைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றார்கள். ரமலான் காலத்தில் இந்த ஒழுக்க விழுமியங்களை எவ்வாறு எங்களுடைய குழந்தைகளுக்குள் நாங்கள் விதைப்பது? உண்மையில் நோன்பு விதியாக்கப்பட்ட பிரதான நோக்கமே பிள்ளை எமக்கு மத்தியில் தக்வாவை ஏற்படுத்துவது தான். அல்லாஹு தாலா குர்ஆனிலும் நோன்பை பற்றி நான் நோன்பை கடமையாக்கினோம், நீங்கள் தக்வா உடையவர்களாக இறையச்சமுடையவர்களாக ஆகுவதற்காக என்று கூறியிருக்கின்றார். அப்போது நாம் இந்த ரமலான் மாதத்தை பிள்ளைகளுக்கு குறிப்பாக தக்வாவை ஊட்டக்கூடிய, தக்வாவினூடாக நல்ல பண்புகளை வளர்க்கக்கூடிய ஒரு பயிற்சி களமாக இந்த ரமலானை நாம் பயன்படுத்த வேண்டும். ஏனெனில் தக்வா என்பது இறையச்சம் ஒருவரில் அதிகரிக்க அவர்கள் சுய கட்டுப்பாடு அதிகரிக்கும். சுய கட்டுப்பாடு அதிகரிக்கும் போது எங்களால் நிகழும் பாவங்கள் குறையும். மேலும் சுய கட்டுப்பாடு எமது வாழ்க்கையையும் நல்ல நெறிப்படுத்தும். அதிலும் குறிப்பாக நற்குணங்களிலே பிரதானமான குணம் உண்மை பேசுவது, உண்மையாக வாழ்வது. அந்த குணத்தை நாம் சிறுவயதிலிருந்தே பிள்ளைகளுக்கு விதைக்க வேண்டும். அப்படி அந்த உண்மை பேசுதல், உண்மையாக நடந்து கொள்ளுதல் என்ற பண்பை நாம் சிறுவயதிலிருந்தே பிள்ளைகளுக்கு கொடுத்தால் பிற்காலத்தில் நாம் எந்த ஒரு சவால்களுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் உண்மையை கடைபிடியுங்கள், ஏனெனில் உண்மையானது நன்மைகளின் பால் வழிகாட்டும், நன்மைகள் சுவர்க்கத்துக்கு இட்டு செல்லும். எனவே அனைத்து நற்குணங்களினதும் அடிப்படை உண்மைத்தான். அதன் பிறகு உண்மையை பிடிக்கும் மனிதனிடம் படிப்படியாக அனைத்து நற்குணங்களும் ஏற்படும். அதிலும் குறிப்பாக இந்த ரமலான் மாதத்தை உண்மை பேசுவதற்காக பொறுமை, சகிப்புத்தன்மை, ஏழைகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுதல், அவர்கள் மீது அன்பு காட்டுதல் போன்ற பண்புகளை, தாராளத்தன்மையுடன் நடத்தல் போன்ற பண்புகளை பிள்ளைகளில் விதைப்பதற்காக இந்த ரமலான் மாதத்தை எமக்கு குறிப்பாக பயிற்றுவிப்பதற்காக இந்த ரமலான் மாதத்தை எமக்கு பயன்படுத்தலாம். குழந்தைகள் என்பவர்கள் எதுவுமே அற்ற ஒரு குவளையாகத்தான் எங்களுக்கு அது வழங்கப்படுகின்றது. அது இறைவனுடைய அருளாகவும் அதே சமயம் ஒரு சோதனையாகவும் தான் எங்களுக்கு குழந்தைகளை வழங்கப்பட்டிருக்கின்றது. அப்படி வழங்கப்பட்ட அந்த வெறும் கோப்பையை நாங்கள் எதை கொண்டு நிரப்புகின்றோமோ அதுவாகத்தான் அவர்கள் மாற்றுவார்கள். இந்த ரமலான் என்பது அவர்களுக்குள் இருக்கின்ற நல்ல விடயங்களை தூண்டக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கின்றது. ஆகையால் இந்த ரமலான் மாதத்தில் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல விடயங்களை போதிப்போம், அதுவும் அன்பாக போதிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுடைய மனதில் அது ஆழமாக பதியும். இன்றைய நிகழ்ச்சியில் எங்களோடு இதுவரைக்கும் கலந்து குழந்தைகளை எவ்வாறு இந்த மாதத்தில், அதாவது இந்த சிறப்புமிக்க ரமலான் மாதத்தில் நல்வழிப்படுத்துவது என்பதை பற்றி பேசினார் மௌலவியா உமைரா நூருல் ஹம்சா. சகோதரி அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. மீண்டும் ஷஹருர் ரமலான் நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை சலாம் கூறி விடைபெறும் நான் சிமாரா அலி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله
أشهد أن محمد رسول الله. أشهد أن محمد رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعثه مقاما محمودا الذي وعدته إنك لا تخلف الميعاد. اللهم لك صمت وبك آمنت وعليك توكلت وعلى رزقك أفطرت فتقبل مني. இணையற்ற யா அல்லாஹ், உனக்காகவே நோன்பு நோற்றேன், உன்னையே விசுவாசிக்கிறேன். உனது பொறுப்பிலேயே எனது சகல காரியங்களையும் விடுகிறேன். உன்னுடைய ஆகாரத்தைக் கொண்டே நான் நோற்ற நோன்பை துறந்தேன். எனது நோன்பை நீ அங்கீகரித்து அருள் புரிவாயாக. ஆமீன் ஆமீன். இவ்வருடம் ஹஜ் கடமையை மேற்கொள்ள உள்ளோருக்கு ஒரு விசேட அறிவித்தல்.